ஒரு தேவ பிள்ளைகிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கறது நிதானமான பேச்சு, எல்லாத்தையும் யோசித்து பேசுறதான ஒரு பேச்சு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உலக மனுஷங்க சொல்லுவாங்க, கண்ணால் பார்ப்பதும் போய் காதை தேர விசாரிப்பதே மெய். ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்கட. ஆமென், அல்லேலூயா. நிதானமா பேசக்கூடியதா இருக்கணும், நிதானிக்கணும், யோசித்து பேசணும். எந்த ஒரு காரியத்தையும் பொறுமையா பேசணும்னா இருக்கணும். எந்த ஒரு காரியம் ஜெபம் பண்ணிட்டு முடிவு எடுக்கிற ஒரு நபரா இருக்கணும். ஆனா ஏபுன்னு சிநேகிதரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய ஏபு மாதிரி நீங்க நிதானமாவே பேசல. ஒரு விசுவாசி எப்படி பேசணும்? நிதானமா பேசணும். நிதானமல்லாத பேச்சு இருக்கிறது அப்படின்னு சொல்லி யாரு சொல்றனா? ஆண்டவர் ஏபுனுடைய சிநேகிதரை பார்த்து சொல்றாரு. ஒரு ஆமேன்னு சொல்லுவீங்களே. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, போன வாரம் ஒரு நாள் நைட்டு நான் என்ன பண்ணேன், ஃபோன் பேசிட்டு இருந்தேன். வீட்டை விட்டு எங்கள் வீட்டில் இருந்தால் டவர் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு